Okay, good morning students. Okay, first நம்ம மேத்ஸ் கிளாஸில் எப்பயுமே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான மெசேஜ் தான் சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொரோனா பீக் ஹவரில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அன்வான்டாக தேவையில்லாமல் வெளியே வரதை தவிர்த்துக்குங்க. அப்படியே இன்கேஸ் நீங்கள் வெளியே போகிறதா இருந்தாலும் கண்டிப்பாக வந்து மாஸ்க் போட்டுக்கோங்க. வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வந்து சானிடைசர் ஆர் சோப் யூஸ் பண்ணி நல்லா கை கழுவிட்டு தான் நீங்கள் வந்து வீட்டுக்கு வரணும். அண்ட் அன்வான்ட் டைமில் தேவையில்லாமல் கண் அண்ட் மூக்கு வாயில் வந்து கை வைக்கிறத நீங்கள் தவிர்த்துருங்க. சரியா? இது இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ். பேரண்ட்ஸ்க்கும் நீங்கள் இதை வந்து நீங்கள் சொல்லலாம். சரியா? ஓகே ஓகே டுடே we are learn about the topic name is the sequence. The sequence means first of all sequence, அதாவது sequence of real numbers. நம்பர் சிஸ்டமில் நம்ம பார்க்க போகிறது sequence of real numbers. அப்போ first of all we have to know first what is real number. What is real number? The real number is the set of natural number, whole number, integer, rational, irrational, rational plus irrational is equal to real numbers. அப்போ ரேஷ்னல் என்னென்ன வரும்? ரேஷ்னலில் பார்த்தாவே நமக்கு தெரியும், அது ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்ம், த ஜென்ரல் ஃபார்ம் p/q. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர்ஸ் இதெல்லாம் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அந்த ரேஷனல் நம்பர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டிங் டெசிமல். ரேஷனல் நம்பர் என்னன்னு சொல்லுவோம்? டெர்மினேட்டிங் டெசிமல். அப்போ இந்த டெர்மினேட்டிங் டெசிமல்லாம் என்னென்ன ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இந்த ரேஷனலில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர், whole number, integers or any other etc. That means -3, 1/4 or 1.412. So இந்த மாதிரி anything, இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா terminating decimal. And another one irrational number. Irrational like as non-terminating. Non-terminating. இந்த நான் டெர்மினேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நமக்கு 2 டைப்ஸ் இருக்கு. அதாவது நான் டெர்மினேட்டிங்கில் ரீஅக்கரிங்னு ஒன்று இருக்கு அண்ட் நான் ரீஅக்கரிங்னு இருக்கு. அப்போ நான் டெர்மினேட்டிங்கில் ரீஅக்கரிங் நம்பர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 0.6666 only 6 மட்டும் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் கண்டினியூ ஆகி போய்கிட்டே இருக்கும். நான் ரெக்கரிங் நம்பருங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் √2 உடைய வேல்யூ எடுத்தீங்கன்னா 1.414 அப்படின்னு கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும். இங்கே வந்து 6 மட்டுமே ரிப்பீட் ஆகும். அதுக்கு பேர் வந்து நான் டெர்மினேட்டிங் ரீகரிங் நம்பர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.414 or any other number etc. continues goes to infinity. That means called non-recurring. That means non-terminating, non-recurring decimals அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே ஏன் நம்ம முதல்ல இந்த ரியல் நம்பர்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம்னா இந்த சீக்வன்ஸை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நமக்கு ரியல் நம்பர்னா என்னன்னு தெரியணும். அப்போ ரியல் நம்பருங்கிறது அது ஜீரோவாக இருக்கலாம், ஆர் ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்கலாம், இன்டீஜர்ஸில் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அட் த சேம் டைம் அது இர்ரேஷனலாகவும் இருக்கலாம். லைக் as √2, √3 அண்ட் ஆல்சோ பையோடைய வேல்யூ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பையோடைய வேல்யூ வந்து 3.14 அண்ட் எக்ஸெட்ரா இஸ் கோஸ் டு இன்ஃபினிட்டி. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா நான் ரீகரிங் நம்பர். ஒரு டெசிமல் வந்து ஸ்டாப் ஆச்சுன்னா அதுக்கு பேர் டெர்மினேட்டிங். கண்டினியூ ஆகிட்டே போச்சுன்னா அதுக்கு பேர் நான் டெர்மினேட்டிங். அந்த நான் டெர்மினேட்டிங்கில் நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரீகரிங், இன்னொரு வந்து நான் ரீகரிங் நம்பர். ஸோ ரீகரிங்கிறது 0.6 ஒரு பர்டிகுலர் நம்பர் மட்டும் நமக்கு கண்டினியூஸ்லி கோஸ் டு இன்ஃபினிட்டி, அது வரைக்கும் போகிறது. and non-recurring numbers change, that means 1.41 and any other number continuous
will goes to infinity. அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நான் ரீகரிங். ரியல் நம்பர்ஸுங்கிறது நேச்சுரல் நம்பரெல்லாம் இருக்கலாம், ஹோல் நம்பர், இன்டீஜர்ஸ், ஃப்ராக்ஷன், ரேஷனல், இரேஷனல், இது எல்லாம் சேர்ந்த ஒரு யூனிவர்சல் செட் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சீக்வன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோன்னு சொன்னோம். அப்போ சீக்வன்ஸ்னா என்ன? ஸோ சீக்வன்ஸ் உடைய காமன் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a sequence is an arrangement of real numbers in a specific order. அந்த டெஃபினிஷன்ல பாருங்க, a sequence is an arrangement of real numbers. இப்போ ஏன் உங்களுக்கு புரியுது அந்த ரியல் நம்பரை பற்றி நம்ம பார்த்தோங்கிறது? அப்போ அந்த ரியல் நம்பர் என்னன்னு நமக்கு தெரிஞ்சாதான், அந்த பேசிக் தெரிஞ்சாதான் நமக்கு சீக்வன்ஸ்னா என்னங்கிறது பார்க்க முடியும். அப்போ சீக்வன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்வன்ஸுங்கிறது ஜஸ்ட் ஒரு அரேஞ்ச்மெண்ட். இப்போ நம்ம சினிமா தியேட்டரில் நீ போனீங்கன்னா உனக்கு சேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைனாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ கார் ஸ்டாண்டில் ஷெட்டில் பார்த்தீங்கன்னா அது லைனாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கிளாஸில் எப்படி உட்காருவீங்க, ஒரு லைனாக ரோ அண்ட் காலம் வைஸ் நம்ம உட்காருவோமா? அந்த அரேஞ்ச்மெண்ட் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த சீக்வன்ஸ் எங்கே பார்த்துருப்பீங்கன்னா, சில பேர் இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2, 4, 6, 8, 10 அண்ட் எக்ஸெட்ரா, இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரியல் நம்பர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குது பாரு, ஈவன் நம்பரில் இருக்குது, பார்த்தாவே தெரியுது. 2, 4, 6, 8, 10 அண்ட் எக்ஸெட்ரா. அப்போ உனக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர் இன் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. 2, 4, 6, 8, 10. அப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 12 அப்படின்னு வருமா? இப்போ இது ஈஸியாக நீ இப்போ ஐடென்டிஃபை பண்ணிடுற. இங்கே என்ன ஸ்பெசிஃபிக் ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா ஈவன் நம்பர், அது பிஃபோர் டேர்ம்லேருந்து 2 ஆட் பண்ணால் நெக்ஸ்ட் டேர்ம், அப்போ நெக்ஸ்ட் டேர்ம், அப்போ நெக்ஸ்ட் டேர்ம்ங்கிறது நமக்கு போயிட்டே இருக்கு. சரியா? அப்போ சீக்வன்ஸ்ங்கிறது என்ன? The sequence is an arrangement of real numbers in a specific order. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The sequence it has 2 types. The first one, finite sequence. First one is finite sequence and second one infinite sequence. Infinite sequence. அப்போ இந்த finite sequenceனா என்ன? finite sequenceனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸில் இருக்கிற அந்த டேர்ம்ஸ் நாம் வந்து கவுண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா the countable number of terms in a sequence is called finite sequence. Countable. Infinite sequence, the uncountable number of terms in a sequence is called infinite sequence. இது வந்து uncountable. அப்ப ஒரு சீக்வன்ஸ்ல இருக்கிற இதெல்லாம் நம்ம டேர்ம்ஸ்னு சொல்லுவோம். The each and every element in a sequence is called a term. பாருங்க, இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா term அப்படின்னு சொல்றோம். Each and every element is in a sequence is called a term. அப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட் நாம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்றோம். இத வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் T1, that means first T for term, and secondல இருக்கிறது செகண்ட் டேர்ம், the next third term. இதே மாதிரி போயிட்டே இருக்கும். அப்ப ஒரு சீக்வன்ஸ்ல இருக்கிற டேர்ம்ஸை நம்மளால கவுண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு பேரு ஃபைனைட் சீக்வன்ஸ். அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ்ல இருக்கிற டேர்ம்ஸை நம்மளால கவுண்ட் பண்ண முடியல, அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், தட் மீன்ஸ் இன்ஃபைனைட். இன்ஃபைனைட். அப்ப இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் a sequence is called infinite sequence. ஸோ நமக்கு இந்த 10th ஸ்டாண்டர்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சீக்வன்ஸில் வந்து எவாபரேட்டாக பார்க்கணும். நமக்கு 2 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எவ்வளோ டைப்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு 2 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஆர் அரித்மெட்டிக் சீக்வன்ஸ். த செகண்ட் ஒன் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் ஆர் ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ். அப்போ இந்த சீக்வன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் நம்ம ரியல் நம்பர்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அந்த ரியல் நம்பருங்கிறது என்ன? அது ஒரு யூனிவர்சல் செட். அது எது இதில் கண்டெய்ன்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர்,
இன்டீஜர், ரேஷனல், இர்ரேஷனல், இது எல்லாம் சேர்ந்து தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரியல் நம்பர்னு சொல்கிறோம். ஆஸ்பெஷலி சொல்லணும்னா அதில் வந்து ரேஷனல்ங்கிறது டெர்மினேட்டிங் டெசிமல் அண்ட் இர்ரேஷனல்ங்கிறது நான் டெர்மினேட்டிங் ரீகரிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங் நான் ரீகரிங் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்த்தோம், சீக்வன்ஸ். சீக்வன்ஸ் என்னங்கிறது என்ன, அரேஞ்ச்மெண்ட். சீக்வன்ஸ் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் இன் அ ஸ்பெசிஃபிக் ஆர்டர். ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் வித் ஒரு கண்டிஷனோட ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆர்டர் வந்து இருக்கும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா சீக்வன்ஸ். அண்ட் each and every element in a sequence is called a term. அந்த சீக்வன்ஸில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா டேர்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட்ல இருக்கிறது செகண்ட் டேர்ம். இன்கேஸ் லாஸ்ட்ல இருந்ததுன்னா அந்த டேர்ம் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா லாஸ்ட் டேர்ம்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட் டேர்ம்னு சொல்கிறோம். அப்போ 50 வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்று நமக்கு தெரியுது பாரு, இங்கே 2, 4, 6, 8, 10, 12 ஒன்றுமே பார்த்தீங்கன்னா ட்வைஸாக வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இங்கே 15 இருக்குதுன்னா இதை நம்ம என்ன டேர்ம்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50ல் ஆஃப் எவ்வளோ இருக்குன்னா 25th டேர்ம்னு சொல்லலாம். அப்போ இந்த லாஸ்ட் டேர்ம்னு சொல்லலாம் ஆர் 25th டேர்ம்னு சொல்லலாம். அப்போ எந்த டேர்ம்னு அது நமக்கு தெரியல அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா nth டேர்ம், TN, nth டேர்ம். அப்புறம் என்ன சொன்னது இதில் ஃபைனைட் சீக்வன்ஸ்னா என்ன, இன்ஃபைனைட் சீக்வன்ஸ்னா என்ன. ஒரு சீக்வன்ஸில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து கவுண்டபிள் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃபைனைட் சீக்வன்ஸ். ஒரு சீக்வன்ஸில் இருக்கிற டேர்ம்ஸ் வந்து அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேர் இன்ஃபைனைட் சீக்வன்ஸ். சரியா? ஓகே, இப்போ அடுத்தது நம்ம எதை பார்க்க போறோம்னா அடுத்து 2 டைப்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். இந்த சீக்வன்ஸில் 10th ஸ்டாண்டர்ட் நமக்கு 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் சீக்வன்ஸ், இன்னொன்று ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து 2 டைப்ஸ் இருக்கு. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா arithmetic sequence. Second one geometric sequence. இதில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது arithmetic sequenceனா என்ன. arithmetic sequence, இந்த arithmetic sequence நம்ம எப்படி சொல்லலாம்னா arithmetic progress ன்னு சொல்லலாம். ஆர் ஏபி ஷார்ட் ஃபார்ம்ல எப்படி சொல்லுவோம்னா ஏபி, arithmetic progression உடைய ஷார்ட் ஃபார்ம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் ஏபி. ஓகே, இப்போ இங்க arithmeticனு ஒரு வேர்டு இருக்கு, சீக்வன்ஸ்னு ஒரு வேர்டு இருக்கு. அப்ப சீக்வன்ஸ்ங்கிறது நமக்கு என்னன்னு ஆல்ரெடி தெரியும். அப்ப arithmeticனா என்ன, arithmetic தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, ஒரு add sum, கூட்டுறது, ஆட் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு சீக்வன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம அங்க பார்த்தோம், அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 2 4 6 8 10 12 எக்ஸெட்ரா. ஸோ அப்போ ஆல்ரெடி தெரியும் ஒரு சீக்வன்ஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம என்னன்னு சொல்கிறோம் T1, செகண்டில் இருக்கிறது என்னன்னு சொல்கிறோம் T2, தேர்டில் இருக்கிறது T3 அண்ட் எக்ஸெட்ரா கோஸ். அதே மாதிரி நம்ம நம்பர் வைஸ் கவுண்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அப்போ இது ஒரு சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்குது. இதை எப்போ நம்மளால் அரித்மெட்டிக் சீக்வன்ஸ்னு சொல்ல முடியும் அப்படின்னா இங்கே இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து காமனாக இருக்கணும். டிஃப்ரென்ஸ்னால் எப்படி, செகண்ட் மைனஸ் ஃபர்ஸ்ட், தேர்ட் மைனஸ் 2, ஃபோர்த் மைனஸ் 3, the like as பாருங்க. இப்போ இங்க வந்து T2 minus T1, that means second termல இருந்து first term நம்ம என்ன பண்றோம், subtract பண்றோம். அதான் difference ன்னு சொன்னோம். அப்போ 4 minus 2 is equal to என்ன இருக்கு 2. அடுத்தது third term minus second term, that means 6 minus 4 is also is equal to 2. And third one T4 minus T3 is equal to 8 minus 6 is also is equal to 2 and so on. இதே மாதிரி நம்ம எவ்வளோ டேர்ம் வேணாலும் நம்ம போயிட்டே இருக்கலாம். அப்போ இங்கே என்ன தெரியுது, இந்த டேர்ம்ஸ்க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்க, 4 minus 2 2, 6 minus 4 2, 8 minus 6 2. அப்போ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் உடைய டேர்ம்ஸ் அதோடைய டிஃபரன்ஸ் வந்து காமனா ஈக்குவல், தட் மீன்ஸ்
காமன் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த சீக்வன்ஸை நாம் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் சீக்வன்ஸ்னு சொல்கிறோம். மறுபடியும் நான் ரிப்பீட்டாக சொல்கிறேன், தெளிவாக கவனமாக கேளுங்க. ஒரு சீக்வன்ஸை எப்போ நம்மளால் அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸில் இருக்கிற டேர்ம்ஸ் டிஃப்ரெண்ட் ஈக்குவலாக இருக்கணும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா காமன் டிஃப்ரெண்ட்னு சொல்கிறோம். அப்போ அந்த காமன் டிஃப்ரெண்ட் அந்த லெட்டர் எதால் டினோட் பண்ணுறோம் அப்படின்னா டிங்கிற லெட்டரால் டினோட் பண்ணுறோம். காமன் டிஃப்ரென்ஸ், காமன் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி. அடுத்தது இன்னொன்று இருக்கு பாரு, ஒரு எனி சீக்வன்ஸ், ஒரு சீக்வன்ஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மை நம்ம எந்த லெட்டரால் டினோட் பண்ணலாம்னா ஏங்கிற லெட்டரால் டினோட் பண்ணலாம். அதை நம்ம T1ன்னு சொல்லலாம், ஆர் என்னன்னு சொல்லலாம், ஏன்னு சொல்லலாம். அப்போ the first term நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஏன்னு சொல்லலாம், ஆர் T1ன்னு சொல்லலாம். ஸோ அகைன் நான் என்ன சொன்ன நல்லா கவனிங்க. ஒரு சீக்வன்ஸை எப்போ நம்மளால அரித்மெட்டிக் சீக்வன்ஸ்னு சொல்ல முடியும்னா அந்த டேர்ம்ஸோடைய டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். அது டேர்ம்ஸ் டிஃபரன்ஸ்னா T1 மைனஸ் T2 யூஸ் பண்ணக்கூடாது. செகண்ட் மைனஸ் ஃபர்ஸ்ட், தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் மைனஸ் தேர்ட் டேர்ம். இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த சீக்வன்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா அரித்மெட்டிக் சீக்வன்ஸ். வேர் அந்த அரித்மெட்டிக் சீக்வன்ஸில் அந்த ஃபர்ஸ்ட் டேர்மை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஏன்னு சொல்லலாம், ஆர் T1ன்னு சொல்லலாம். அது உனக்கு தெரியும். அண்ட் அதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து காமன் இவர் எல்லாமே ஈக்குவலாக வருது இல்லை, அதை நாம் என்னன்னு சொல்லலாம்னா காமன் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்னன்னு சொல்லலாம் இங்கே டி அப்படிங்கிற லெட்டரை நம்ம வந்து டினோட் பண்ணலாம். சரியா? ஓகே. அடுத்தது இந்த அரித்மெட்டிக் சீக்வன்ஸுக்கு ஒரு ஜெனரல் ஃபார்ம் இருக்கு, இதுதான் டெஃபினிஷன். அப்போ இந்த ஜெனரல் ஃபார்ம் the general form of an AP, அதாவது இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கூடிய அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் உடைய ஜெனரல் ஃபார்ம் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் 2d கமா ஏ பிளஸ் 3d அண்ட் எக்ஸெட்ரா. இதே மாதிரி போய்கிட்டே இருக்கலாம். நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம், வேர் இந்த ஜெனரல் ஃபார்மில் இருக்கிற வேர் இந்த ஜெனரல் ஃபார்மில் ஏங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட் டேர்ம்னு சொல்லியிருக்கோம். டிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கோம், காமன் டிஃபரன்ஸ்னு சொல்லியிருக்கோம். அப்போ நீ நியூவாக ஒரு அரித்மெட்டிக் சீக்வன்ஸ், அதாவது ஒரு நியூவாக ஒரு ஏபியை நீ ஃபார்ம் பண்ணணும்னா உனக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ங்கிற ஏவும் காமன் டிஃபரன்ஸுங்கிற டியும் தெரிஞ்சதுன்னா நீ என்ன பண்ணிடலாம், ஒரு ஒரு அரித்மெட்டிக் சீக்வன்ஸே நீ ஃபார்ம் பண்ணலாம். அதை தான் நம்ம என்ன, அதனால தான் நம்ம இதை என்ன சொல்கிறோம்னா த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அன் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். அப்போ ஒரு ஏபி உடைய ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் 2d கமா ஏ பிளஸ் 3d எக்ஸெட்ரா. அதில் நம்ம ஏங்கிறது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம், டிங்கிறது என்னன்னு சொல்கிறோன்னா காமன் டிஃப்ரென்ஸ். ஓகே. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு கிவன் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு கிவன் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏன்னு கொடுத்துட்றாங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுக்குறாங்க, 3 அப்படின்னு கொடுக்குறாங்க. அண்ட் காமன் டிஃப்ரென்ஸ் சிடி, காமன் டிஃப்ரென்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 அப்படின்னு கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா டு ஃபார்ம் an arithmetic sequence when first term a is equal to 3 and common difference 2 is given அப்படின்னு கொடுத்துட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏவும் காமன் டிஃபரன்ஸ் டியும் கொடுத்துட்டு ஒரு அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் அதாவது ஏபியை ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நீ என்ன பண்ணுவ, இதில் நீ அப்ளை பண்ணிப்பாரு. அப்போ இந்த ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் 2d கமா ஏ பிளஸ் 3d எக்ஸெட்ரா. அப்போ இங்கே அந்த ஏவோட வேல்யூ, தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்முங்கிற ஏவும் காமன் டிஃபரன்ஸுங்கிற டியும் எடுத்து இந்த ஜென்ரல் ஃபார்மில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா அந்த ஒரு அரித்மெட்டிக் சீக்வன்ஸே நமக்கு கிடைக்கும். இப்போ ஏங்கிறது என்னன்னு பாருங்க, ஏங்கிறது என்ன இருக்கு 3 அண்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3 ப்ளஸ் டியோடைய வேல்யூ எவ்வளவு 2. அடுத்தது ஏவோட வேல்யூ 3 ப்ளஸ் 2 இன்டூ டியோட வேல்யூ எவ்வளவு 2.
அண்ட் எக்ஸெட்ரா இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 3 + 2 எவ்வளவு 5, 3 + 2 2s are எவ்வளவு 4 அண்ட் எக்ஸெட்ரா இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போ 3, 5 3 + 4 வந்து எவ்வளவு 7. நம்ம முதல்ல என்ன சொன்னோம், ஒரு சீக்வன்ஸ் எப்போ நம்மளால் அரித்மெட்டிக் சீக்வன்ஸ்னு சொல்ல முடியும், அதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ செக் பண்ணி பாருங்க, இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம். அப்போ பாருங்க t2 - t1 5 - 3 5 - 3 எவ்வளோ வரும் 2. அடுத்து 7 - 5 எவ்வளோ வரும் அதுவும் 2. அப்போ இங்கே பாரு இந்த சீக்வன்ஸில் காமன் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த சீக்வன்ஸ் நமக்கு என்னன்னு சொல்ல முடியும், அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ இப்போ அரித்மெட்டிக் சீக்வன்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்ம். அப்போ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் an AP என்னன்னா a, a + d, a + 2d, a + 3d எக்ஸெட்ரா. அப்படியே அதே மாதிரி இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம டேர்ம் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஒரு ஏபியை ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஜென்ரல் ஃபார்மே இதுதான் டெஃபினிஷன். இதில் ஏங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம், டிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காமன் டிஃப்ரென்ஸ். ஓகே, அடுத்தது இங்கே ஜென்ரல் ஃபார்ம் பார்த்துட்டோம். அடுத்தது ஒரு ஜென்ரல் டேர்ம், அதாவது ஜென்ரல் டேர்ம்னா என்ன. ஓகே, அடுத்து என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் பார்த்தது ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் an AP, செகண்ட் பார்க்கறது ஜென்ரல் டேர்ம் ஆஃப் an AP. அது என்ன சார் ஜென்ரல் டேர்ம்? ஜென்ரல் டேர்ம்னா என்ன? இப்போ முதல் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு சீக்வன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணோம். இப்போ ஒரு சீக்வன்ஸை வந்து கொடுத்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம்னா இப்போ 3 6 9 12 15 அண்ட் எக்ஸெட்ரா. அப்போ இது என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது என்னது செகண்ட் டேர்ம், இது என்னது தேர்ட் டேர்ம். இப்போ நமக்கு என்ன கேட்குறான்னா இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து. இப்போ எந்த டேர்ம் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணி நம்மளை ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து இப்போ 25th டேர்மை நமக்கு ஃபைன் பண்ணுங்க. என்ன கேட்குறான், 25th டேர்முடைய வேல்யூ எவ்வளவா இருக்கும். பர்டிகுலராக ஒரு டேர்மை கொடுத்துட்டு அதை இண்டிகேட் பண்ணி அதை மட்டும் ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு நாம் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஜென்ரல் டேர்ம் ஆஃப் an arithmetic progression அப்படின்னா tn. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் nth டேர்ம். எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம், இந்த செகண்ட் டேர்ம், இந்த தேர்ட் டேர்ம்ங்கிறோமோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் nth டேர்ம் ஆர் ஜென்ரல் டேர்ம். இது nth டேர்ம்னு சொல்லலாம் ஆர் என்னன்னு சொல்லலாம் ஜென்ரல் டேர்ம் ஆர் nth டேர்ம் ஆர் இதை என்னன்னு சொல்லலாம் nth டேர்ம்னு சொல்லலாம். அப்போ ஒரு AP உடைய ஜெனரல் டேர்ம் ஆர் nth டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா tn is equal to a plus n minus 1 into d. அப்போ இந்த இடத்துல ஏங்கிறது என்னன்னா நமக்கு தெரியும், ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், டிங்கிறது காமன் டிஃப்ரென்ஸ், n. இப்போ n நம்மளை எந்த டேர்மை அவங்க இண்டிகேட் பண்ண சொல்கிறாங்க 25th டேர்மை வந்து நமக்கு இண்டிகேட் பண்ண சொல்கிறாங்க. nங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம். இதில் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ம், டிஎன்ங்கிறது பார்த்தீங்கன்னா nth டேர்ம். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல கிவன், அப்போ முதல்ல கிவன், அந்த கிவனில் இருக்கிற அரித்மெட்டிக் சீக்வன்ஸில் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3 அண்ட் காமன் டிஃப்ரென்ஸ் d is equal to நமக்கு காமன் டிஃப்ரென்ஸ் அவங்க வந்து கொடுக்கல, ஆனால் நம்ம தான் அதை ஃபைன் பண்ணணும். அப்போ ஒரு அரித்மெட்டிக் சீக்வன்ஸில் காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் டிஃப்ரென்ஸ் d is equal to t2 minus t1. எந்த ஒரு அரித்மெட்டிக் சீக்வன்ஸை கொடுத்து நீ காமன் டிஃப்ரென்ஸ் ஃபைன் பண்ணணும்னாலும் நமக்கு t2 minus t1 அப்படிங்கிற ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ t2 நமக்கு எவ்வளோ இருக்குது 6 மைனஸ் t1ங்கிறது எவ்வளோ இருக்குது 3. அப்போ 6 minus 3 is equal to 3. அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் d is equal to நமக்கு எவ்வளோ வந்திருக்கு 3. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் a is equal to நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 3 தான். அண்ட் காமன் டிஃப்ரென்ஸும் நமக்கு எவ்வளோ தான் இருக்குது அதுவும் 3 தான். இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணணும் டு ஃபைண்ட் 25th டேர்ம். அப்போ இண்டிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ 25th டேர்மை நமக்கு ஃபைன் பண்ணி சொல்லுங்கள்
அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா nth term or general term. அப்போ the nth term or general term of an AP அதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும்னா Tn is equal to a plus n minus 1 into d. அதில் ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், டிங்கிறது காமன் டிஃபரன்ஸ், என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம். எந்த டேர்ம் நம்ம ஃபைண்ட் பண்ணுறோமோ அந்த டேர்ம். இப்போ நமக்கு கிவன் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். என்னது ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு கிவன்லேயே இருக்கு, காமன் டிஃபரன்ஸ் டியும் ஃபைண்ட் பண்ணியாச்சு. அப்போ நெக்ஸ்ட் நாம என்ன ஃபைண்ட் பண்ணலாம்னா டு ஃபைண்ட் 25th term, தட் மீன்ஸ் T25. அப்போ இதுக்கு நமக்கு என்ன வேணும்? nth term or general term of an AP. The general term or nth term of an AP. அப்போ Tn is equal to என்ன ஃபார்முலா? a plus n minus 1 into d. அப்போ இந்த இடத்துல n அப்படிங்கிறது என்ன டேர்மை நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க? 25th term. அப்போ 25th termனா n is equal to என்னென்ன அப்ளை பண்ணணும்? 25. ஃபர்ஸ்ட் டைம் a நமக்கு எவ்வளோ இருக்குது? ஃபர்ஸ்ட் டைம் a is equal to நமக்கு எவ்வளோ இருக்குது? 3. அண்ட் என்னோட வேல்யூ எவ்வளோ நம்ம கொடுத்துருக்காங்க? கிவன் ஃபைண்ட் பண்ணுற டேர்ம் 25 மைனஸ் 1 இன்ட்டு காமன் டிஃபரன்ஸ் d நமக்கு எவ்வளோ இருக்குது? 3. அப்போ இன்ட்டு 3. உங்களுக்கு டவுட் வராதுக்கோசரம் நீங்கள் இதில் n எந்த டேர்ம் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா n is equal to 25 அப்படின்னு நீங்கள் எழுதிக்குங்க. ஓகே, அப்போ இங்கே பாரு 3 + 25 மைனஸ் 1 எவ்வளோ கிடைக்கும்? 24 இன்ட்டு நமக்கு எவ்வளோ இருக்கீங்க? 24 into 3. அப்போ அடுத்து நெக்ஸ்ட் 3 + 24 into 3. அப்போ 24 into 3 நமக்கு மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 72. அப்போ 3 + 72 is equal to எவ்வளோ கிடைக்குன்னா 75. அப்போ T25, that means the 25th term of the given arithmetic sequence is 75. அப்போ இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ஜென்ரல் டேர்ம் nth டேர்ம் நம்ம எதுக்கு பர்டிகுலராக எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம்னா ஒரு அரித்மெட்டிக் சீக்வன்ஸை கொடுத்துட்டு இந்த டேர்மை மட்டும் ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு இண்டிகேட் பண்ணிடுவாங்க அவங்களே. அது எனிதிங் எந்த டேர்மாக இருக்கலாம், 10th term, 11th, 12th, 17, 20, 25, 30 இல்லை 105 எவ்வளோ டேர்மை கொடுத்தாலும் ஒரு அரித்மெட்டிக் சீக்வன்ஸை கொடுத்துட்டு இந்த டேர்மை ஃபைன் பண்ணுங்கன்னு இண்டிகேட் பண்ணாங்கன்னா நீ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஜென்ரல் டேர்ம் ஆர் nth டேர்ம், அதாவது Tn is equal to a plus n minus 1 into d அப்படிங்கிற இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் நமக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே nth டேர்ம் ஆர் ஜென்ரல் டேர்ம்ங்கிறத பார்த்துட்டோம். அடுத்தது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அரித்மெட்டிக் சீக்வன்ஸை வந்து கொடுத்துட்டு அதில் எவ்வளவு டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறான். கொஷின் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து ஒரு அரித்மெட்டிக் சீக்வன்ஸை கொடுத்துட்டு இந்த டேர்மை ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணி அந்த டேர்மை மட்டும் நம்ம ஃபைன் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு அரித்மெட்டிக் சீக்வன்ஸை கொடுத்துட்டு அதில் எவ்வளவு டேர்ம்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு சேர் இருக்குப்பா, சேரோ ஒரு பெஞ்சில் வந்து பசங்க உட்காந்துருக்காங்க ஒரு லைனாக. இப்போ கிரவுண்ட் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் உட்கார வச்சிடறாங்கன்னு வச்சுக்கோ. அப்போ லைனாக இருக்காங்கன்னா இப்போ அதில் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு கவுண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ. அந்த மாதிரி தான் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருப்பாங்க. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்பர்ஸ் ரியல் நம்பர்ஸை கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உனக்கு ஒன்றும் பாரு கொஞ்சம் கிளியராக புரியும். அவ்வளோதான் ஃபார்முலா சொல்லிட்டேன். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னால் என்ன? இங்கே முதல்ல கிவன் இப்போ ஒரு அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுங்க. இப்போ நம்ம லாஸ்ட் பார்த்தோம்ல 3, 6 அதே எடுத்துக்கலாம். 3, 6, 9, 12 and etc. to 91. இந்த மாதிரி ஒரு கிவன் ஏபி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ. அப்போ இது என்ன சொல்கிறோம், இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், இது வந்து செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது ஃபோர்த் டேர்ம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா லாஸ்ட்டாக இருக்குது பாரு. அப்போ இந்த டேர்ம் நாம் என்னென்னு சொல்லலாம், லாஸ்ட் டேர்ம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ இது லாஸ்ட் டைம் எல்னு சொல்லலாம், ஆர் இதை நம்ம என்னென்னு சொல்லலாம் nth டேர்ம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே பாருங்கள்
இது லாஸ்ட் டேர்ம்னாலும் ஒன்று தான், nth டேர்ம்னாலும் ஒன்று தான். ஏன்னா இது எத்தனாவது டேர்மாக இருக்குன்னு நமக்கு தெரியல. தெரியாத டேர்ம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், nth டேர்ம். ஆனால் சீக்வன்ஸ் படி பார்த்தா இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு. இங்கே பார்க்குறப்ப நமக்கு என்னவா தெரியுது, லாஸ்ட் டேர்மாக தெரியுது. இப்போ இதில் நாம் என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா அந்த என்னங்கிறது என்ன, நம்பர் ஆஃப் டேர்ம். tnங்கிறது nth டேர்ம், ஜஸ்ட் என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம். அப்போ அந்த நம்பர் ஆஃப் டேர்ம் நமக்கு எப்போ ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிவன் கொடுத்துருக்கிறதுல அரித்மெட்டிக் சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு டேர்மும் எக்ஸாக்டாக கவனி, லாஸ்ட் டேர்ம் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. என்ன கொடுத்துருவாங்க, லாஸ்ட் டேர்ம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்போ அந்த ஒரு கிவன் அரித்மெட்டிக் சீக்வன்ஸில் இருக்கிற nth டேர்மை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n is equal to L minus A by D plus 1. n is equal to L minus A the whole divided by D plus 1. where இந்த இடத்துல Aங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும், ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது இது A. Lங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேர்ம். Dங்கிறது என்ன, காமன் டிஃபரன்ஸ். அப்போ ஒரு அரித்மெட்டிக் சீக்வன்ஸை கொடுத்துட்டு அதில் எவ்வளவு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குன்னு நமக்கு ஃபைண்ட் பண்ண சொன்னால் நமக்கு என்னென்ன வேல்யூஸ் தெரியணும், லாஸ்ட் டேர்ம் L தெரியணும், ஃபர்ஸ்ட் டேர்ம் A தெரியணும், அண்ட் ஆல்சோ காமன் டிஃபரன்ஸ் D. இந்த 3 வேல்யூஸ் தெரிஞ்சாதான் அந்த அரித்மெட்டிக் சீக்வன்ஸில் எவ்வளவு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். இப்போ இந்த கிவன் சீக்வன்ஸில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் டேர்ம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் A is equal to எவ்வளோ இருக்குது, 3. காமன் டிஃபரன்ஸ், காமன் டிஃபரன்ஸ் D எப்படி ஃபைண்ட் பண்ணணும், போன சம்லேயே நம்ம சொன்னோம், காமன் டிஃபரன்ஸ் D is equal to T2 minus T1. T2 என்ன இருக்கு, 6 minus 3. ஸோ நல்லா கவனிங்க, இது T1, T2, T3. இது வந்து எங்களுடைய கோட் வேர்டு, எங்கள் ஸ்டாஃப் இருக்கிற. ஸோ டேர்ம் பாரு, இது T1, இது T2, இது T3. இது எங்கள் டீச்சர் ஸ்கூலில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த கோட் வேர்டு இது. ஓகே, அப்போ காமன் டிஃபரன்ஸ் D is equal to T2 minus T1. T2 அப்படிங்கிற செகண்ட் டேர்ம் வந்து 6, T1ங்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 3. அப்போ 6 minus 3 எவ்வளோ வருது, 3. அப்போ காமன் டிஃபரன்ஸ் D is equal to எவ்வளோ இருக்கு, 3. அடுத்தது லாஸ்ட் டேர்ம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாரு, லாஸ்ட் டேர்ம் L is equal to, லாஸ்ட் டேர்ம் L is equal to எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 91. அப்போ இங்கே 91 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், இந்த அரித்மெட்டிக் சீக்வன்ஸில் ஹவு மெனி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் அ சீக்வன்ஸ். கொஸ்டின் பாரு, ஹவு மெனி நம்பர் ஆஃப் டேர்ம் இன் அ சீக்வன்ஸ், சாரி அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் 3, 6, 9, 12 and etc. to 91. அப்போ அந்த ஹவு மெனி நம்பர் ஆஃப் டேர்ம் நம்ம ஃபைண்ட் பண்ணுறதா, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n is equal to L minus A the whole divided by D plus 1. ஸோ L அப்படிங்கிற லாஸ்ட் டைம் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 91 மைனஸ் A ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3. காமன் டிஃபரன்ஸ் எவ்வளோ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், இஸ் ஆல்சோ 3 ப்ளஸ் 1. அப்போ 91 மைனஸ் 3. ஸோ 91 மைனஸ் 3 நமக்கு எவ்வளோ வரும், 88 டிவைடட் பை 3 ப்ளஸ் எவ்வளோ கிடைக்கும், 1. அப்போ இங்கே நம்ம இந்த 3 டேபிளால் நம்ம டிவைட் பண்ண முடியுது அப்படின்னு பாருங்கள். ஸோ 1 3s are 3, இங்கே 2 டைம்ஸ் யூஸ் பண்ண 2 3s are எவ்வளவு, 6. ரிமைண்டர் எவ்வளவு, 2. அப்போ எவ்வளோ இருக்கு, 28. சரி ஸ்டாப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளோ கொடுத்துருந்தோம், இங்கே 91 கொடுத்துருந்தோம். அது ஜஸ்ட் என்னவா சேஞ்ச் பண்ணிக்கோ, 93. ஏன்னா நாம எடுத்த எக்ஸாம்பிள் தான். அப்போ இங்கே லாஸ்ட் டைம் நமக்கு எவ்வளோ எடுத்திருக்கோம், 93. ஃபர்ஸ்ட் டைம் காமன் டிஃபரன்ஸ் நமக்கு அதே தான். அப்போ இந்த இடத்துல லாஸ்ட் டைம் நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணிக்கிறோம், 93. லாஸ்ட் டைம் வந்து பாரு, அப்போ n is equal to L minus A by D plus 1. Lங்கிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 93, Aங்கிறது ஃபர்ஸ்ட், Aங்கிறதும் 3 தான், காமன் டிஃபரன்ஸ் Dங்கிறதும் 3 தான். அப்போ 93 மைனஸ் 3 நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 the whole divided by 3 ப்ளஸ் எவ்வளோ இருக்குது, 1. அப்போ 90 the whole divided by 3 டேபிள் யூஸ் பண்ணினா இது 1 டைம், இங்கே எவ்வளோ டைம்ஸ் கிடைக்கும், 30 டைம்ஸ். அப்போ 30 ப்ளஸ் 1. அப்போ n is equal to எவ்வளோ இருக்குது,
31. அப்போ இந்த அரித்மெட்டிக் சீக்வன்ஸில் எவ்வளவு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 டேர்ம்ஸ் வந்து இங்கே இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு அரித்மெட்டிக் சீக்வன்ஸை கொடுத்துட்டு நம்மள எவ்வளவு டேர்ம்ஸ் இருக்குன்னு ஃபைண்ட் பண்ண சொன்னால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? n is equal to L minus a by d plus 1. அதில் பர்டிகுலராக அங்கே என்ன கொடுத்துருவாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருவாங்க, லாஸ்ட் டைம் கண்டிப்பாக நமக்கு தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் என்ன ஃபைண்ட் பண்ண முடியும்? ஒரு அரித்மெட்டிக் சீக்வன்ஸில் எவ்வளவு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது நாம் இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏபியில், அதாவது ஒரு அரித்மெட்டிக் சீக்வன்ஸில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம் ஷுட் பி ஆடட் ஆர் சப்ராக்டட். என்ன சொல்கிறேன்னு புரியுதுன்னு பாரு. ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் இன் an ஏபி, ஒரு ஏபியில் இருக்கிற ஒரு டேர்ம்ஸையும் ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம்ஸை ஒரு ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட்டால் ஆட் பண்ணாலோ சப்ராக்ட் பண்ணாலோ அந்த ரிசல்ட்டிங் சீக்வன்ஸ் வந்து நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் ஒரு அரித்மெட்டிக் சீக்வன்ஸாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அதே எக்ஸாம்பிளில் பார்த்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2, 4, 6, 8, 10 இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இது ஒரு அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் தான். எப்படி பாருங்கள், இது T1, இது T2, இது T3 அண்ட் எக்ஸெட்ரா. 4 minus 2 எவ்வளோ கிடைக்கும்? 2. 6 minus 4 எவ்வளவு? அந்த டிஃப்ரென்ஸும் 2. 8 minus 6 அதுவும் எவ்வளோ தான் இருக்குது? 2. அப்போ கண்டிப்பாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஃபார்ம் an AP. இது எதை ஃபார்ம் பண்ணுது? ஏபியை ஃபார்ம் பண்ணுது. நான் என்ன சொன்னேன்? ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம்ஸ் in an AP should be added or subtracted by a fixed constant. ஒரு ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட்டால் ஒரு ஏபியில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி டைமை ஆட் பண்ணாலோ சப்ராக்ட் பண்ணாலோ நமக்கு கிடைக்கிற அந்த ரிசல்ட்டிங் சீக்வன்ஸும் நமக்கு என்னவா கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரித்மெட்டிக் சீக்வன்ஸாக தான் கிடைக்கும். அதையும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ இங்கே 2ன்னு இருக்குது ஃபர்ஸ்ட் டேர்ம். இந்த ஈச் அண்ட் எவ்ரி டைம் எல்லாத்துலேயும் நான் என்ன பண்ணுறேன்? ஒரு ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட் 1 அப்படிங்கிற ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட்டால் நான் ஆட் பண்ணுறேன். அப்போ ஆட் பண்ண என்ன வரும்? ஃபர்ஸ்ட் டைம் 2ஆல் 1 ஆட் பண்ணினா அவ்வளோ கிடைக்கும். 2 + 1 3, 4 + 1 5, நெக்ஸ்ட்டு 7, அடுத்தது 9, அடுத்தது 11. இப்போ இது ஏபியான்னு செக் பண்ணுங்க. இது T1, இது T2, இது T3, இது T4 அண்ட் எக்ஸெட்ரா அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்போ T2 minus T1 எவ்வளோ இருக்குது? 5 minus 3 is equal to 2. அடுத்தது T3 minus T2 is equal to 7 minus 5 is equal to 2. அடுத்தது T4 minus T3 is equal to 9 minus 7 is also 2 is also is equal to 2. அப்போ பாருங்க இந்த டிஃபரன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு? கண்டிப்பாக is equal to 2 இருக்கு. நம்ம என்ன சொன்னோம்? each and every term in an AP should be added or subtracted by a fixed constant. Then the resulting sequence is also an AP இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன பார்த்துருக்கோம்? நம்ம ஆட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். அடுத்து இதே மாதிரி சப்ராக்ட் பண்ணி பாருங்க இந்த கிவன் சீக்வன்ஸ்ல இருந்து. அப்போ சேம் இந்த கிவன் சீக்வன்ஸ்ல இருந்து ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட் அதே ஒன்னே எடுத்துக்கோமா? அதே ஒன்னால சப்ராக்ட் பண்ணி பாருங்க ஒரு டேர்மையும். அப்போ பாருங்க 2, 4, 6, 8, 10 அண்ட் எக்ஸெட்ரா. இங்கே ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட்டால் அதாவது எதை பண்ணலாம்? -1. 1ஆல் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2 minus 1 1, 4 minus 1 3, 6 minus 1 5, 8 minus 1 7, அடுத்தது 9. இதே மாதிரி இருக்குமா? அப்போ இப்போ நாங்கள் செக் பண்ணுங்க டிஃப்ரென்ஸ் பாருங்க. 3 minus 1 2, 5 minus 3 2, 7 minus 5 2. இங்கேயும் பாருங்க அந்த டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்கு. அப்போ என்ன சொன்னோம்? each and every term in an AP should be added or subtracted by a fixed constant. Then the resulting sequence is also an AP. ஒரு சீக்வன்ஸில் ஈச் அண்ட் எவ்ரி டைமில் ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட்டால் ஆட் பண்ணினாலும் சப்ராக்ட் பண்ணினாலும் நமக்கு கிடைக்கிற அந்த ரிசல்ட்டிங் சீக்வன்ஸும் நமக்கு எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? கண்டிப்பாக டெஃபினட்டாக அதுவும் நமக்கு ஏபியாக தான் இருக்கும். ஓகே, த லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா
the consecutive terms. என்னது? the consecutive terms. அப்படின்னு என்ன தெரியுமா? consecutive-னா தமிழ்ல வந்து தொடர்ச்சி அப்படிம்பாங்க. பார்த்திருக்கீங்களா? இப்போ எல்லாத்துக்கும் பாய்ஸ் அண்ட் எல்லாத்துக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பார்க்குற பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார் ஃபர்ஸ்ட் பால் வந்து ஒரு 4 அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. இந்த செகண்ட் பாலும் 4 அடிக்கிறாங்க. அப்போ அந்த பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்ரி பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கமெண்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பால் 4 போய் ரெண்டாவது பாலும் 4 போச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா த பேக் டு பேக் பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 6 போனாலும் அப்படி தான். ஃபர்ஸ்ட் பால் 6 போகுதுன்னு வச்சுக்கோ, செகண்ட் பால் எப்படி போகுது? 6 போகுது. அப்போ அது என்ன சொல்லுவாங்க? த பேக் டு பேக் சிக்ஸஸ் ஆர் த கன்சிக்யூட்டிவ் சிக்ஸஸ். அந்த கமெண்ட்ரி சொல்லுவாங்க. எங்கேயாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வேர்ல்ட் கப் ஃபைனலாக ஏதாவது எதுலேயே இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சு செகண்ட் பால் 6 அடித்தாலும். ரீசெண்டாக ஐபிஎல் வேறு வரப்போகுது, எல்லாரும் நீங்கள் அதை பார்ப்பீங்க. அந்த இடத்துல இந்த கமெண்ட்ரி இந்த வேர்டு பாருங்கள். ஒரு இடத்துலையும் நம்ம அந்த மேக்ஸ் வேர்டு எடுக்க முடியும். ஜென்ரலாக நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம கற்றுக்க முடியும். அப்போ அந்த கன்சிக்யூட்டிவ் சிக்ஸஸ் அப்படின்னு என்னது? தொடர்ச்சியாக அடிக்கிற சிக்ஸஸ்ன்னு அதுக்கு அர்த்தம். அதே மாதிரி இங்கே அப்போ ஒரு ஏபியில் இருக்கிற கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஒன்று இருக்குது, 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னு ஒன்று இருக்குது. அப்போ ஒரு ஏபியில் இருக்கிற முதல்ல 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து நம்ம என்ன அப்படின்னு பார்ப்போம். The 3 consecutive terms in an AP. ஒரு ஏபியில் இருக்கிற 3 consecutive terms அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a minus d, a plus d. இதில் ஏங்கிறது என்ன? நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஃபர்ஸ்ட் டேர்ம். டிங்கிறது என்ன? காமன் டிஃப்ரென்ஸ். அப்போ ஒரு கொஷின் கொடுத்துறான்னு வச்சுக்கோ. அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏவும் காமன் டிஃப்ரென்ஸ் டியும் கொடுத்துட்டு டு ஃபைண்ட் த 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் an AP. கொஷின் பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ கொடுத்துட்றாங்க, காமன் டிஃப்ரென்ஸ் டி கொடுத்துட்டு டு ஃபைண்ட் த 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் an AP அப்படின்னு கொடுத்துட்டா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா a minus d, a plus d. So next another one என்ன சொன்னோம்? 4 consecutive terms. The 4 consecutive terms of an AP. இங்க of தான் யூஸ் பண்ணணும். Of an AP is equal to a minus 3d, a minus d, a plus d, a plus 3d. where a என்ன? ஃபர்ஸ்ட் டேர்ம், dங்கிறது காமன் டிஃபரன்ஸ். கொஸ்டின் எப்படி வேணாலும் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏவும் காமன் டிஃபரன்ஸ் டியும் கொடுத்துட்டு டு ஃபைண்ட் த 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் an AP அப்படின்னா 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் AP என்ன ஃபார்முலா? a minus d, a plus d. அடுத்தது the 4 consecutive terms of an AP அப்படின்னா a minus 3d, a minus d, a plus d, a plus 3d. where இதில் ஏங்கிறது என்னன்னு உனக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் டேர்ம், அண்ட் டிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காமன் டிஃப்ரென்ஸ். இதுதான் அரித்மெட்டிக் சீக்வன்ஸில் இருக்கிற காமன். ஓகே, மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம கிளாஸ் டுடே நம்ம என்னென்ன பார்த்தோமோ அதை ஹோலாக ஒரு ரிவ்யூனா என்னென்ன ஃபார்முலா வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். நம்ம நிறையா பார்த்துக்கிட்டே இருப்போம், அதில் எதை நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கிறது. இந்த ஃபார்முலா தெரிஞ்சது நம்மளால் அடுத்த சம்ஸ் ப்ராப்ளம்ஸ் யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஜஸ்ட் பேசிக்ஸ், எப்படி ஃபார்முலா இருக்குது, என்னென்ன வேணும் அப்படிங்கிறதுக்காக. இது நீ பேசிக்ஸ் தெரிஞ்சிட்டினாவே நீ ஈஸியாக என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் உனக்கு சம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் பார்க்குறோம். மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். எப்போ ஒரு பேசிக்ஸ் கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த அரித்மெட்டிக் சீக்வன்ஸில் நம்ம என்னென்ன மார்னிங் வந்து பார்த்தோம்? ஒரு சீக்வன்ஸ் எப்போ நம்மளால் அரித்மெட்டிக் சீக்வன்ஸ்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அதோடைய ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜென்ரல் டேர்ம் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டேர்ம் n என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் பார்த்தோம். ஒரு அரித்மெட்டிக் சீக்வன்ஸை ஒரு ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்டால் ஆட் பண்ணாலோ சப்ராக்ட் பண்ணாலோ என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி ஒரு அரித்மெட்டிக் சீக்வன்ஸை ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட்டால் எப்படி ஆட் பண்ணி சப்ராக்ட், ஒரு ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்டால் ஆட் பண்ணாலோ சப்ராக்ட் பண்ணாலோ ஏபி கிடைக்குமோ, அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம்ஸ் இஸ் அன் ஏபி ஷுட் பி மல்டிபிள் ஆர் டிவைடட்
by a fixed constant, then the resulting sequence is also AP தான் இருக்கும். எப்படி நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணாலும் ஒரு ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட்டால் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணாலும் எப்படி நமக்கு ஏபி கிடைக்குதோ அதே மாதிரி ஒரு அரித்மெட்டிக் சீக்வன்ஸில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம்ஸை ஒரு ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட்டால் மல்டிபிள் பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ எகெயின் நமக்கு என்னவே தான் கிடைக்கும், அதுவும் நமக்கு ஏபியாக தான் கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு அரித்மெட்டிக் சீக்வன்ஸில் என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், கண்டிப்பாக அதை நோட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் நமக்கு என்னென்ன ஃபார்முலா நமக்கு தேவை? த ஜென்ரல் ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு a, a plus d, a plus 2d and etc. இப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து the general term or nth term. The general term or nth term Tn is equal to a plus n minus 1 into d. இதில் where a is first term, d is common difference. அப்போ அந்த common difference d is equal to என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? t2 minus t1. Next, the number of terms n. Number of terms n is equal to L minus a by d plus 1. இது எப்போ நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும்? ஒரு கிவன் அரித்மெட்டிக் சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு டேமும் லாஸ்ட் டைம் நமக்கு கொடுத்துருக்கணும். லாஸ்ட் டைம் கொடுத்தா தான் நம்மளால் என்ன ஃபைண்ட் பண்ண முடியும்? அந்த அரித்மெட்டிக் சீக்வன்ஸில் எவ்வளவு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் பண்ண முடியும். அடுத்து என்ன சொன்னோம்? ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ கொடுத்தா, நிறையா டைம் ரிவ்யூ கொடுத்தாச்சு. ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஷுட் பி ஆடட் ஆர் ஒரு ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட்டால் ஆட் பண்ணாலோ சப்ராக்ட் பண்ணாலோ மல்டிபிள் பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ நமக்கு கிடைக்கிற அந்த ரிசல்ட்டிங் சீக்வன்ஸ் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்? என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக அதுவும் நமக்கு அரித்மெட்டிக் சீக்வன்ஸ், அதாவது ஏபியாக தான் இருக்கும். அடுத்ததுடைய 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் என்ன? இது ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், the fifth one, 3 consecutive terms. 3 consecutive terms. என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். a minus d, a plus d. அடுத்தது 6th one என்னது? 4 consecutive terms. 4 consecutive terms. a minus 3d, a minus d, a plus d, a plus 3d. இதுமே அப்படியே தான். இப்போ இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம். இதுக்கு நீங்கள் டிஃப்ரென்ஸ் யூஸ் பண்ணீங்கனாலும் கண்டிப்பாக பர் a மைனஸ் a ப்ளஸ் டின்னு ஆகும். கண்டிப்பாக கேன்சல் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஏவும் கேன்சல் ஆகி காமன் டிஃப்ரென்ஸ் டின்னு இதுக்கும் அப்படி தான் வரும். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாஸ்லாம் நமக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சதுன்னா நெக்ஸ்ட்டு நமக்கு சம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்னென்ன ஃபார்முலா பாருங்கள். ஜென்ரல் ஃபார்ம் என்னென்னு சொல்லியிருக்கோம், அதோடைய ஜென்ரல் டேர்ம் என்னென்னு சொல்லியிருக்கோம், காமன் டிஃப்ரென்ஸ் என்னென்னு சொல்லியிருக்கோம், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்கோம், 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எவ்வளவு, 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எவ்வளவு. இந்த ஃபார்முலாஸை ஃபுல்லாக நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா தான் அடுத்து நமக்கு சம் போடுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பேசிக்ஸ் பார்த்துருக்கோம். இதை பற்றி நம்ம என்னென்ன ப்ராப்ளத்துக்கு தேவையான ஃபார்முலாஸை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறது நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்கலாம்.